ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கோம். வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விளாக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சோஃபா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஸோ ஆனால் வாங்க முடியல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பர்னிச்சர் கடையிலேயே வந்து குலுக்கு சீட்டு மாதிரி போட்டிருந்தோம். அதில் நமக்கு விழுந்த சோஃபா தான். ஸோ ஆனால் வந்து டிசைன் வந்து கலர்லாம் வந்து நான் வேற வேற கேட்பேன் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து தான் ஒன்று சூஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டோம். தம்பி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ தம்பியோட லூட்டி கொஞ்சோன்னு கேளுங்க. நம்ம என்ன கேட்டாலும் அவன் ஆன்சர் பண்றான். கண்ணு, காது, மூக்கு, வாய், இது மாதிரி நம்ம எங்கடா இருக்குதுன்னு சொல்லி கேட்டா கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. 2 வயசு இன்னும் முடியவே இன்னும் வந்து ஒரு 1.5 month இருக்குது. இடையிலே வந்து தம்பி வந்துட்டான் பெரியவன். ஸோ அவன் வந்து கொஞ்சம் சுட்டித்தனம் வாழ்த்தனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன்கிட்ட, அதாவது அண்ணன்ட்ட கொஞ்சம் வம்பளத்துக்கிட்டு தம்பி ரொம்ப சட்டை பண்ணிட்டு கொய்யாப்பழம்லாம் கொடுத்துச்சு அண்ணனுக்கு. அண்ணன் வேணான்ட்டு போயிருச்சு. திரும்பவும் அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிடுச்சு, திரும்பவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து எந்திரிச்சு போய் கட்டில இருந்து ஏறி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜாலியா இருந்துச்சு போல இருக்கு அவனுக்கு பிள்ளைங்களோட இருக்கும்போது. ஒரு சில நேரம் ரொம்ப சுட்டி பண்ணுவாங்க, அதுதான் ஜெர்னிச்சிக்கவே முடியல. அதாவது யார்ட்டுமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரம் எல்லார்ட்டையும் வந்து மிங்கிள் ஆயிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே தின்னு முடிச்சுட்டு, சாரி இவன் திங்க மாட்டான், எல்லாருக்கும் எடுத்து ஷேர் பண்ணிடுவான். ஷேர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா பாக்கெட்ல இல்ல அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தங்கச்சி பொண்ணோட பர்த்டே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமையே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம போயாச்சு. திரும்ப வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் வந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க அன்னைக்கு, ஜாலியா இருந்துச்சு. இத வந்து பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு 2 நாளைக்கு தானே விளாக் வந்து இதுல இருக்கும் பாருங்க. இவன் வந்து நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டான் பாத்தீங்களா. நான் வந்து பர்த்டே இது வந்து பால் உள்ள போயிடும். உள்ள போனது அப்புறம் அதை எடுத்து கொடுத்த அப்புறம் ஒரு சிரிப்பா பாருங்க, சூப்பரா இருக்கும். அது கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நம்ம பேசும்போது அது வந்து சரியா தெரியாது ஒரு சிலருக்கு. அவன் தனியா காட்டுறேன் பாருங்க அவன் எப்படி சிரிக்கிறான்னு. ஒரு மாதிரி அது சிரிக்கும், நல்லா இருக்கும் அந்த சிரிப்பு. அதுக்கப்புறம் அது விளையாட போயிடுச்சு, அதாவது தம்பி விளையாட போயிட்டான். நம்ம அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ இவனை முடிச்சுட்டு மதியம் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம். சனிக்கிழமை அன்னைக்கு மதியம் நம்ம ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருப்போம், முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே சாப்பாடு தாங்க. இதுல வந்து லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு முட்டை குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அடுத்து அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தாங்க. மதியம் வந்து லஞ்ச் நமக்கு அன்னைக்கு அப்படிதான் போயிருந்துச்சு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது விசேஷம் அப்படின்னா நம்ம வீடு, அதாவது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும், மற்றபடி அவங்க ஃபேமிலிஸ் அப்படி போவேனா, நம்ம ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது விசேஷம் அப்படின்னா அம்மாவும் பெரிய தங்கச்சும் தான் வந்து எல்லாம் கடகடன்னு செய்வாங்க. அதனால அவங்கள அடுப்புல விட்டுறது, நானும் சின்ன தங்கச்சி வெளில அலைய ஆரம்பிச்சிருவோம். அதாவது அலையிறதுன்னா வேற ஏதாவது ஜாமான் வேணும் வாங்கணும் அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். தம்பி ஈவினிங் போல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தான். இவ்வளவு வேகமா ஓட்டாதான்னு சொல்லி அவனை உள்ள எடுத்துட்டு போயிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாப்பா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் ஒண்ணு போட்டிருந்தேன் நேத்து, பார்க்காதவங்க போய் பாருங்க. பாப்பா கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்னா சின்ன பொண்ணு தானே, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சுங்க. இன்னைக்கு தாங்க ஸ்பெஷல் டேவே. இன்னைக்குதான் பாப்பாவோட பர்த்டே. ஸோ தங்கச்சி பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. அன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சிருந்தோம். பிரியாணி செஞ்சுட்டு பாப்பா சொன்னாங்க, அம்மா என் ஃப்ரெண்டுங்க 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு. அதனால நாங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணி செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து பிளேட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேக் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் அளவு வச்சுக்கிட்டாங்க. அதுல இருந்து தான் மத்த 4 பாக்ஸ்க்கு வந்து மாத்தினாங்க. என்னென்ன வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம அதுலயே பார்த்துடலாம். ஆனா நம்ம செஞ்சது என்னென்னு பார்க்கணும் இல்லையா. பிரியாணி, தால்ச்சா, தயிர் பச்சடி, கூடவே வந்து பொரிச்ச கோழி, சொல்றது பொரிச்ச கறி அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரிதான். கூடவே முட்டையும் வந்து அவிச்சு வச்சிருந்தாங்க வெளியில கொடுக்கறதுக்காக. சோ நல்லாவே இன்னைக்கு போச்சு. மதியம் வந்து சூப்பராவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். நல்ல கிராண்டா வந்து எதுவுமே குறையில்லாம சாப்பாட்டுல இருந்து ட்ரெஸ்ல இருந்து கேக்ல இருந்து எல்லாம் சூப்பரா போச்சு. நல்லாவே இருந்துச்சு அன்னைக்கான மூமெண்ட்ஸ். ஆனா சின்ன மன வருத்தம் வந்து அதுக்கப்புறம் அது சரியாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அன்னைக்குங்க அந்த மாதிரி ஆனது கொஞ்சம் லைட்டா எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்மளும் வாயி அவங்களும் வாயி, அதனால அப்படிதான் இருந்திருக்கும். சரி, எல்லாம் சரியாயி முடிஞ்சிச்சுங்க. நம்ம அடுத்து சாப்பிட்ற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேக்கிங்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் சாப்பாட்டுக்கான அளவு பாக்ஸ். இதுல இவ்வளவு அளவு வச்சோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் 5 பாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி இதுல வச்சு நாங்க வேற பாக்ஸ் வந்து மாத்தி ரெடி பண்ணோம். எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு படப்படன்னு செய்யக்கூடாது. பதறின காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி படப்படன்னு செய்யக்கூடாது. சிலர்கிட்ட வந்து வந்து அளவோட வச்சுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயத்த வந்து நான் ஒரு சில நேரங்கள்ல கத்துக்கிறேங்க. யார்ட்டையும் உரிமை எடுத்து பழகிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அப்பப்ப இப்பெல்லாம் தோண ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாரும் நம்மள்ட்ட அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு தங்கச்சி பொண்ணை கூட்டிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க கிளம்பிட்டாங்க. சோ அவங்க போயிட்டு வர கேப்ல கொஞ்சம் பொறிக்க வேண்டியிருந்ததையும் நாங்க பொறிச்சு எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்க கேக் வெட்டுற போட்டோஸ் அது இதுன்னு எதுவுமே ஷூட் பண்ணாலும் வந்துட்டு நாங்க யூடியூப்ல வந்து பண்ண வேணாம் அப்படிங்கறதுனால நாங்க எதுவுமே பண்ணல. இதுமே ஷார்ட் வீடியோல கொடுத்திருப்பேன். இதுக்கப்புறம் உள்ளது ஷார்ட் வீடியோல கொடுத்திருப்பேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கும் அந்த வீடியோ. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலங்க. எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினைச்சு பழகுறது நம்மளோட குணமா போயிடுச்சு. ஒரு நேரம் அவங்க கோவமா பேசினாலும் இன்னொரு நேரம் அமைதியா பேசும்போது அன்பா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம பழகிறோம். சரி, ரொம்ப க்ளோஸா பழகினவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் சேர்த்துதான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சோபா வாங்கியாச்சுங்க. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவுன்னு சொல்லலாம். எடுத்தோம் கவுத்தன்னு வாங்க முடியாது இல்லையா, அதனால பார்த்து பருவணிச்சு கடைசியில எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளா இந்த சோபா தான் வாங்கியிருந்தேன். நிறைய கலர் சூஸ் பண்ண சொல்லி கொடுத்திருந்தாங்க. பட் எனக்கும் பாப்பாவுக்கும் சரி இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு ஆள் மட்டும் முடிவெடுக்க மாட்டேங்க. எதா இருந்தாலும் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுதான் நான் முடிவு பண்ணுவேன். பட் அதுல இந்த வாட்டி ஒரு ஆள் மிஸ்ஸிங். மீதி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அதாவது என் தங்கச்சிட்ட கேட்டுதான் இந்த கலர் வந்து நாங்க சூஸ் பண்ணோம். தங்கச்சி, நானு, தங்கச்சியோட பொண்ணு, அடுத்து இன்னொரு ஆள், இப்படி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுவோம். பட் வந்து இன்னைக்கு ஒரு ஆள் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க இந்த சோபாவை எடுத்தாச்சு. இதுக்கு வந்து இப்படியே விட்டுருவோம். சீக்கிரமா கவர் வாங்கி ஆர்டர் போட்டிருக்கோம். கவர் வந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டு கவரோட நம்ம சோஃபா எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் காட்டிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொன்னே நோட்டிபிகேஷன்ல வரும். பாருங்க எப்படி இருக்கு, கலர் நல்லா இருக்கா, சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து பிளாக் கலர் கிடையாதுங்க. என்ன சொன்ன, ஐயோ கலர் நேம் வந்து சரியா தெரியல. சாண்டில் கலரா ஒரு மாதிரி சொன்னாங்க. கிரே கலர்னு சொல்லி சொன்னாங்க. பிளாக்னு நினைச்சுக்காதீங்க. பாப்பா உட்காந்தெல்லாம் எந்திரிச்சு பாத்துட்டாங்க. அன்னைக்கே வந்து கவரோடய படுத்து பார்த்துட்டு தான் ஊருக்கே வந்தாங்க. சோ இப்படிதான் இருக்கு. கவர் போட்டுட்டு நம்ம எப்படி இருக்கு என்னன்னு சொல்லலாம். இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலகாணியே தேவையில்லைங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. அந்த லெதரும் வந்து நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருக்கு மொத்தத்துல. மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் வைஸ் சரி, அதோட இது சரி. 3 பேர் உட்கார்ற மாதிரிதான் இருக்குது. பட் வந்து 4 பேர் தாராளமா உட்காரலாம், அந்த மாதிரி ஒரு சைஸ்லதான் இருக்கு. நமக்கு இடமும் சரி, எல்லாமே சரி. இப்ப வந்து நிறைய இருக்கு. எந்தெந்த இடத்துல எது பண்ணணுமோ அது கரெக்டா பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல, ஏதோ நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு மூச்சு வாங்குது. ஸோ இந்த வீடியோ பேசும்போது நான் டேப்லெட் போட்டு தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் கண்ணையும் கொண்டு போய் சொருகிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.